வணக்கம். ஒரு ராஜா மந்திரி பரிவாரங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு காட்டுக்கு வேட்டைக்கு போறாரு. அங்க போன இடத்துல மந்திரியும் ராஜாவும் மட்டும் தனியாவும், பரிவாரங்கள்லாம் எங்கேயோ தனியாவும் அப்படி பிரிஞ்சிடறாங்க. ராஜாவும் மந்திரியும் காட்டுக்குள்ள போயிட்டே இருக்காங்க. ராஜாவுக்கு தண்ணி தாகம் எடுக்குது. எப்படியாவது தண்ணி வேணும்னு மந்திரி கிட்ட கேட்கிறாரு. காடு அங்க இங்க தண்ணி கிடைக்கும். சுத்தி 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 பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் வரார், ஒரு பிச்சைக்காரர். அவருக்கு கண்ணு வேற தெரியாது. அவர் வரார். அப்ப மந்திரி போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி தண்ணி வேணும் ராஜாவுக்கு அப்படின்னு. அப்ப அவர் என்ன பண்றாரு, அப்படியே சுத்தி சுத்தி மோந்து பார்ப்போம் இல்லையா, அப்படியே மோந்து பார்க்கிறாரு. 4 பக்கமும் பார்த்தா ஒரு சைட கையை காட்டுறாரு, இந்த பக்கம் போங்க தண்ணி கிடைக்கும், குளம் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி மந்திரி போறாரு, அங்க தண்ணி இருக்கு, கொண்டு வந்து ராஜாவுக்கு கொடுத்தாச்சு. இப்ப ராஜாவுக்கு சந்தோஷம். மந்திரி கிட்ட சொல்றாரு, சரி இந்த பிச்சைக்காரனை கூட்டு போய் ஒரு நேரம் அரண்மனையில பிச்சை போடுங்க அப்படின்னு. கொஞ்ச நாள் ஆகுது. அரண்மனைக்கு வந்து முத்து வியாபாரிகள் வராங்க. ராஜாவுக்கு முத்து வாங்கணும், நல்ல முத்தா பார்த்து வாங்கணும். அவருக்கு உடனே இந்த கண்ணு தெரியாத இந்த பிச்சைக்காரோட ஞாபகம் வருது. அவரை கூட்டிட்டு வாங்கன்னு வேலையாட்கிட்ட சொன்ன உடனே அவரையும் கூட்டிட்டு வந்தாச்சு. இப்ப ராஜா கேட்கிறாரு, நீங்க அன்னைக்கு தண்ணியெல்லாம் பார்த்து சொன்னீங்களே, இந்த முத்துல எது நல்ல முத்துன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்ன உடனே இந்த பிச்சைக்காரனும் கையில முத்தெல்லாம் வாங்கி 2 முத்து வந்து நல்ல முத்து அப்படின்னு கொடுத்துட்டு, ஒன்ன வந்து இது சரியில்லைன்னு கொடுக்குறான். இது வந்து குவாலிட்டி இல்ல, கோளாறா இருக்கு அப்படின்னு கொடுத்துறான். அப்ப ராஜா கேட்கிறாரு, எப்படி இதை எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு. அப்ப அவன் சொல்றான், முத்தை வந்து கையில வச்சு இப்படி சூரிய ஒளியில காட்டினா முத்து வந்து சூடாகணும். 2 முத்து சூடாச்சு, ஒரு முத்து சூடாகல, அதனால அதுல ஏதோ ஒரு குறை அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு. அதே மாதிரி அந்த முத்தை எடுத்து பார்த்தா அந்த முத்துல நடுவுல வந்து கோடு இருக்கு. அப்போ ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம், சந்தோஷம். சரி, இவனுக்கு நிதமும் அரண்மனையில இருந்து பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ராஜா உட்கார்ந்து இருக்கும்போது நினைக்கிறாரு, அந்த பிச்சைக்காரன் வந்து எல்லாத்த பத்தியும் சொல்றான், எல்லா அறிவும் இருக்கே, நம்மளை பத்தி ஏதாவது சொல்வானான்னு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு அவனை வர வைக்கிறாரு. தனியா உட்காந்து கேட்கிறாரு, எப்பா நீ என்னென்னவோ விஷயங்கள் சொல்றியே, என்ன பத்தி ஏதாவது சொல்ல அப்படின்னு. அப்ப பிச்சைக்காரன் சொல்றான், வேண்டாம் ராஜா, நான் சொன்னா உங்களுக்கு கோவம் வரும், வேண்டாம். இல்லப்பா சொல்லு, என்ன ஏதாவது சொல்லு, என்னை பத்தி சொல்லு. ராஜா, நீங்க ராஜாவே இல்லை, நீங்க ஒரு பிச்சைக்காரர் அப்படின்னு சொன்ன ராஜாவுக்கு கோவம் வருது. யாரை பார்த்து என்ன சொன்னேன் பாத்தீங்களா, இதுதான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், நீங்க ஒரு பிச்சைக்காரன் தான் அப்படின்னு. இரு ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு விறுவிறுன்னு அம்மா பார்க்க போறாரு. என்ன இதை செக் பண்ணி முடிக்கணுமே. போயிட்டு, அம்மா என்னை பற்றி இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் சொல்லுங்கள், நான் பிச்சைக்காரனா அப்படின்னோடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆமாப்பா நீ பிச்சைக்காரன் தான், எனக்கு வரிசையாக பெண் குழந்தையா பிறந்தது. அப்போ என் வீட்டுக்காரர் ராஜா இருப்பார்ல, அவர் என்னை வச்சு பார்க்க மாட்டார். அந்த பயத்தில் பிரசவத்தப்போ பக்கத்தில் வந்து ஒரு பிச்சைக்காரனோட குழந்தைய நான் எடுத்துக்கிட்டு எனக்கு பிறந்த குழந்தைய அங்கே போட்டுட்டேன். அப்போ நீ ஒரு பிச்சைக்காரன் தான் அப்படின்னு. இவன் வந்தான், ராஜா வரார். வந்துட்டு அவனை பார்த்துட்டு, எப்படி இது உனக்கு தெரியும், எனக்கே இது இப்பதான் தெரியும், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டவனே அவன் சொன்னானா, இல்ல ராஜா, நான் உங்களை காட்டுல பார்த்தேன்ல, அன்னைக்கே தெரியும் நீங்க ஒரு பிச்சைக்காரன்னு. அதான்ப்பா எப்படி தெரியும் அப்படின்னு அவன் சொன்னானா, காட்டுல பார்த்த அன்னைக்கும் நான் தண்ணி ஏற்பாடு பண்ணேன் இருக்குன்னு சொன்னேன், அப்பவும் நீங்க அரண்மனையில போய் பிச்சை போடுன்னு சொன்னீங்க. அடுத்து முத்தை பார்த்து கொடுத்தேன், அப்பவும் அரண்மனையில இருந்து பிச்சை போடுன்னு சொன்னீங்க. அப்பவே தெரியும் நீங்க ஒரு பிச்சைக்காரன். ஏன்னா நம்ம எப்படியோ அதே மாதிரிதான் நம்மளோட நடவடிக்கையும் நம்ம மனசும் இருக்கும் அப்படின்னு சொன்னானா. இனம் மதம் மொழி நாடு கடந்து மனிதநேயம் வளர்ப்போம்.